ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்த விலையேற்றம், கிரஷரில் லீவ் விடுறது, எங்களை டிரான்சிட் பாஸ் கேஸ் போடுறது எல்லாமே கடந்த 2 மாதங்களாக நீதிமன்றத்துக்கு போனால் பதிவு தபால் அனுப்பணும், அதிகாரிகளை பார்த்து கேட்பாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். விரைவில் எங்கள் கோரிக்கை நிறைவேறு என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரம், லாரி உரிமையாளர் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர உள்ளோம். நன்றியும். ஏறத்தாழ 500 கல்குவாரி கிரஷர்களுக்கு எம்சாண்ட் பீசாண்ட் தயாரிப்பதற்காக முறையாக அனுமதி பெற்றுள்ளார்கள். ஆனால் 2000க்கும் மேற்பட்ட கல்குவாரி கிரஷர்கள் உரிமம் இல்லாமல் தரமற்ற கற்களை அரைத்து எம்சாண்ட் பீசாண்ட் என்று விற்பனை செய்வதால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மை இருந்து இடித்து விழும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 12/9/2023 அன்று தமிழகம் முழுவதும் அரசு மணல் குவாரிகளில் முறைகேடாக மணல் அள்ளியதாக அமலாக்கத்துறையினர் இடி சோதனையிட்டு வழக்கு பதிவு செய்தது முதல் ஏறத்தாழ 14 மாதம் மணல் குவாரிகள் செயல்பாட்டில் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எம்சாண்ட் பீசாண்ட் உற்பத்தியாளர்கள் தன்னிச்சையாக ஒரு கூட்டணி சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் நேற்று தன்னிச்சையாக லாரி உரிமையாளர் பொதுமக்களை யாரையும் அரசு துறையினுடைய உயர் அதிகாரிகளை அமைச்சரை கலக்காமல் ஒரு யூனிட் 3000க்கு விற்ற ஜல்லியை 4000 ஆகும், 4000க்கு விற்ற எம்சாண்ட் 5000, 5000க்கு விற்ற பீசாண்ட் 6000, ஒரு யூனிட்டுக்கு 1000 விலையேற்றப்பட்டுள்ளது. இது எந்த வகையில் நியாயம்? அரசு கலைஞர் கனவு திட்டம், வீடு கட்டும் திட்டம் நடைபெறுமா? ஏழை எளிய சாமானியன் வீடு கட்ட முடியுமா? எண்ணி பார்க்க வேண்டும். மேலும் தற்போது பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு மாண்புமிகு பெற்ற ஓய்வு பெற்ற நீதியரசர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ரவிராஜ பாண்டியன் அவர்கள் கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். ஃபினிஷ்டு ப்ராடக்ட், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கிரஷரில் இருந்து கன்சியூமருக்கு எடுத்துக்கிட்டு போது டிரான்சிட் பாஸ் தேவையில்லை, நாங்கள் கொடுக்கும் பில்லே தேவை போட்டும் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோட்டார்கள். 2006ஆம் ஆண்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஒரு பொருள், அதாவது கல்குவாரியிலிருந்து பாறைகளை வெட்டி எடுத்து கிரஷருக்கு அரைக்க செல்கின்ற பொழுதுதான் டிரான்சிட் பாஸ் தேவை. அந்த பொருள் கிரஷரில் போட்டு ஜல்லியாகவோ எம்சாண்ட் பீசாண்டாகவோ அரைக்கப்பட்டால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் ஃபினிஷ்டு ப்ராடக்டை கிரஷரில் இருந்து கன்சூமருக்கு எடுத்து செல்கின்ற லாரிகள் நோ நீட் டு கீப் டிரான்சிட் பாஸ் இல்லை என்று பொய் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று நீதியரசர் தெளிவான தீர்ப்பு கூறியுள்ளார். அதன்படி தான் லாரிகளை இயக்கி வருகிறோம். கடந்த 3 மாதமாக புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்களிலெல்லாம் கனிம வளத்துறையுடைய உதவி இயக்குனர் அவர்கள் காவல்துறையினர் கனிமங்களை எடுத்து செல்கின்ற லாரியை வாகன சோதனை செய்தாக நிறுத்தி மாமூல் கொடுக்க மறுக்கும் லாரி உரிமையாளர் லாரிகள் மீது டிரான்சிட் பாஸ் இல்லை என்று பொய் வழக்கு, அதாவது 303(2) PNS ஆக்ட் ரெட் வித் 21 மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1957 கீழ் வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஓட்டுநர் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். முறையாக கிரஷரில் ஜிஎஸ்டி பில்லுடன் பணத்தை கொடுத்து ஜிஎஸ்டி பில்லுடன் வாங்கி வருகிறோம். லாரியை தேக்கி சோதனை ஜிஎஸ்டி பில் இருக்கிறது. எதற்காக திருடி விட்டாய் என்று வழக்கு போடுகிறீர்கள்? இதுதான் எங்கள் கேள்வி. ஆற்று மணலை வேண்டாம், திருடிக்கிட்டு போகலாம். ஒரு கிரஷரில் திருட முடியுமா? கிரஷர் உரிமையாளர் தான் புகார் கொடுக்க வேண்டும். அவர் தான் ஏற்றி விடுகிறார், அவர் தான் பணத்தை வாங்கிக் கொள்கிறார். எனவே ஜிஎஸ்டி பில்லுடன் எடுத்து செல்கின்ற லாரிகளுக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடாது. தேவைப்பட்டால் டிரான்சிட் பாஸ் நாங்கள் வாங்கிக்க தயார். ஆனால் கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்கள் தர மறுக்கிறார்கள். வற்புறுத்தி கேட்டால் ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கிறார்கள். கனிம வள சட்டத்தில் கட்டணம் இல்லாமல் எங்களுக்கு டிரான்சிட் பாஸ் வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக பல தருணங்களில் கனிம வளத்துறை இயக்குனர் நேரில் சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம். அவர்கள் ஒரு உறுதிமொழி அளித்தார். டிரான்சிட் பாஸ் கேட்டு தற்போதுதான் குவாரி உரிமையாளர்கள் மனு கொடுக்கிறார்கள். அது கிடைக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு டிரான்சிட் பாஸ் வழங்கப்படும். அதுவரை ஜிஎஸ்டி பில்லுடன் கனிமங்களை எடுத்து செல்கின்ற லாரிகளை எந்த விதமான பொய் வழக்கும் போடப்படாது என்று உறுதியளித்தார்.
ஆனால் புதுக்கோட்டையில் அனைத்தும் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள். சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டார்கள். 2 தினங்களுக்கு முன்பு கனிமவளத்துறை உதவி இயக்குநரிடம் புதுக்கோட்டை அலைபேசியில் பேசினேன். எந்த பதிலும் சொல்ல மறுக்கிறார். எல்லாம் இப்போ எப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனி கிரசர்கார ஒவ்வொருத்தனும் 12 வீல் 16 வீல் போட்டு அவனே ஓட்டுறான். ஒரு நிறுவனம் இப்போ சிமெண்ட் ராம்கோ தயாரிக்கிறான், இந்தியா சிமெண்ட் தயாரிக்கிறான், அவனே விற்கிறானா? லாரி வாடகைக்கு எடுத்து ஓட்டுறான். எல்லா தொழிலையும் அவங்களே எடுத்துக்கிட்டா இதை நம்பி இருக்கின்ற 6 வீல் 10 வீல் லாரி பூரா அடியோடு அழிந்து விடும். அதுக்காக தான் இந்த போராட்டம். இது எங்களுக்கான போராட்டம் அல்ல, உங்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். 10/2/2025 முதல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டிரான்சிட் பாஸ் தேவையில்லாமல் கேட்டு வழக்கு பதிவு செய்கிறார்கள். நாங்கள் ஜிஎஸ்டி பில்லுடன் லாரிகளை இயக்கி வருகிறோம். எங்களை கைது செய்து சிறையில் அடைத்தால் 30-40 நாட்களாக பெயில் வர்றதுக்கு. அப்பாவி டிரைவர், இன்னைக்கு டிரைவர் கிடைக்கிறதே பெருசு. ஒவ்வொரு டிரைவரையும் நீங்கள் சிறைப்படுத்தினா லாரி இயக்க வரமாட்டேன்றாங்க. அரசு மக்களுக்காகத்தான், மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு தொழில் நசுங்கக்கூடாது, முன்னுக்கு எடுத்துட்டு வரத்தான் அரசு. முதல்வர் கவனத்தில் கொண்டு சென்றுள்ளோம். கடந்த வாரம் நீர்வளம் மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமன்னர் அவர்களை இல்லத்தை சந்தித்து மனு கொடுத்தோம். டிரான்சிட் பாஸ் இல்லை என்று வழக்கு பதிவு செய்கிறார்கள். உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். தேவைப்பட்டால் டிரான்சிட் பாஸ் குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும். கொடுக்காத கல்குவாரி உரிமையாளர் வழக்கு பதிவு செய்யுங்கள். அந்த குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யுங்கள் தான் கேட்குறோம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தகவல் உரிமை சட்டத்தில் கேட்ட பதில். இதுபோல் தமிழ்நாடு பூரா கேட்டிருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் எம்சாண்ட் பிசாண்ட் 28 குவாரிக்கு தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, பொதுப்பணித்துறை, கனிமவளத்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டையில் 60க்கும் மேற்பட்ட கல்குவாரி கிரசர் உரிமையாளர் குவாரிகளை அனுமதி பெறாமல் இயக்கி வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? அனைவரும் கையூட்டு பெறுகிறார்கள். பல கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு. அரசுக்கு வருவாயை பிறக்க வேண்டும். லாரி உரிமையாக ஓட்டுநர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். கட்டுமான தொழில்கள் தொங்கு தடையின்றி நடைபெறவுக்கான அந்த போராட்டம். தற்சமயம் நேற்று இரவு, அதாவது 16/2/2025 மாலை மாண்புமிகு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர்கள் இந்த வேலை நிறுத்தம் சம்பந்தமாக எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள், டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். கண்டிப்பாக டிரான்சிட் பாஸ் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்கள். அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த கூட்டத்தை முடித்து எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் ஆலோசனை செய்து அனைவரும் ஓட்டுநர் உரிமையாளர் தெரிந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சென்று மனு கொடுத்துள்ளோம். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு டிரான்சிட் பாஸ் கொடுக்கப்படும். அதுவரை ஜிஎஸ்டி பில் இருந்தால் போதும், வழக்கு பதிவு செய்யப்பட மாட்டாது என்று உறுதிமொழி அளித்தால் இந்த போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் தொடரும். வேறு மாவட்டங்களிலிருந்து புதுக்கோட்டை மாவட்ட லாரி உரிமையாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் கரூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் இயங்குகின்ற கல்குவாரி கிரசர் கனிமங்களை எடுத்துச் செல்கின்ற லாரிகள் தற்காலிக ஸ்ட்ரைக் முடிவு வரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்குள் வரமாட்டார்கள் என்று உறுதியளித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை மாவட்ட ஆட்சியரை சந்தித்துவிட்டு அங்கே செய்தியாளரை சந்தித்து எங்களுடைய நிலை பற்றி சொல்லுகிறோம். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம். நீங்க பார்த்தீங்கன்னா காரைக்குடி, திருவாரூர் எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நேற்று கும்பகோணத்தில் நடந்துகிட்டு இருக்கு, பல்வேறு பகுதியில். இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சார், அந்த ஃபைல் எடு ராமசாமி, 25/12/2024 அன்று கரூர் கல்குவாரி கிரசர் உரிமையாளர்களாம் தன்னிச்சையாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களாம் ஒரு சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு 1/1/2025 முதல் இந்த விளையாட்டத்தை அறிவித்துள்ளார்கள். அது சம்பந்தமாக உயர் அதிகாரிகளுக்கு பதிவு தபால் அனுப்பியுள்ளோம். மாண்புமிகு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுள்ளோம். சாமானிய ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடாது, விளையாட்டம் கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா செயற்கையாக மணல் குவாரியில் ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி வாரத்தில் 3 நாட்கள் விடுமுறை, காலை 6 முதல் 6 தான் குவாரி ஓடும். இதெல்லாம் இதுக்குன்னு தட்டுப்பாடு, விளையாட்டத்திற்காக. இதற்கு ஒரே தீர்வு, அரசு விரைந்து எங்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு விரைந்து அரசு மணல் குவாரியை திறந்து இயக்க வேண்டியதான் நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அனுமதி பெறாத குவாரிகள் பற்றி ஆட்சியர்கிட்ட புகார் மனு கொடுப்பீங்களா சார்? இன்னைக்கு கொடுக்குறோம். கோரிக்கைகளுடன் சேர்த்து 28 குவாரி தான் ஓடுது, அனுமதி கொடுத்துருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட கிரசர்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது மேல் நடவடிக்கை எடுத்துள்ளார்களா?
சம்பந்தமா நீங்க புகார் அவங்கள கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? டிரான்சிட் பாஸ் கொடுனா எங்களுக்கு மாதம் இவ்வளோ பணம் வேணும்னு பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்குறாங்க. யார்? கல்குவாரி கிரசர் உரிமையாளர் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்ல. இது அரசுக்கும் குவாரி உரிமையாளருக்கும் உள்ள பிரச்சனை, எங்களுக்கு கிடையாது. நாங்கள் பணம் கொடுக்குறோம், பணத்தை கொடுத்து தான் எம்சாண்ட் பி-சாண்ட் வாங்குறோம். ஜிஎஸ்டி பில் கொடுக்குறீங்க, அப்போ ஜிஎஸ்டி பில் தப்பா? இதுக்கு தான் கனிமவளத்துறை அதிகாரிகிட்ட கேட்டேன். அனைத்துமே இ பர்மிட் கொடுங்க, பிரச்சனையே இல்லாமல் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடுது. ஏன் இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் வந்துருச்சுன்னா கையில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, மேஜிக் பண்ணில் எழுதுறீங்க, அலைஞ்சு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துலேருந்து திருவாரூரை சேர்ந்த லாரி அங்கேருந்து சவுடு மண் எடுத்துக்கிட்டு வருது. அங்கே கடலூருடைய மைன் சேடி கொடுத்த பில்லோட இங்கே திருவாரூர் மைன் சேடி பிடிச்சி இது சவுடு மண்ணல்ல மணல்ன்றாங்க. இன்னைக்கு மணலே கிடையாது. மணலை ஏற்றிக்கிட்டு வர முடியுமா? சவுடு மண்ணை பிடிச்சி போட்டீங்கன்னா நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும். கூப்பிட்டு இது என்னன்னு கேளுங்க. லாரி அதை விட பிடிச்சா உடனே டிரைவர்கிட்ட ஓட்டுநர் செல்ல பிடிக்கிறீங்க, தகாத வார்த்தையில் திட்டுறீங்க. ஒரு லாரிக்காரங்க கூட ஓட்ட வரமாட்டேங்கிறான். ஓட்டுநருக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, பீதியுடன் அச்சத்துடன் லாரியை இயக்குகிறான். அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். போத டிரைவரை பிடிச்சா மரியாதையாக காவல் நிலையத்தில் நடத்தணும். செல்போனை பிடி அவன் எப்படி முதலாளிக்கு தெரிவிப்பான்? ஓனருக்கு இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா? இந்த போராட்டம் நாடு பூராம் தொடர வேண்டும் என்று சொன்னால் அரசு விழித்துக் கொண்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். டிரான்சிட் பாஸ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலவசம் கட்டணம் இல்லாமல் டிரான்சிட் பாஸ் கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் டிரான்சிட் பாஸ் வேண்டாம்னு சொல்ல, நீதி அரசனுடைய தீர்ப்பு பினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு தேவையில்லைன்னு ரவிராஜ பாண்டியன் தீர்ப்பளித்துள்ளார். அந்த தீர்ப்பு பிரகாரம் தான் நாங்கள் எடுத்துட்டு போறோம். ஆமாங்க. ஆல்ரெடி வந்து இப்ப கிரஷர்ல வந்து விலையேற்ற வர பண்ணிருக்காங்க. இந்த 2000 ரூபாய் கொடுக்கும் பொழுது இது இன்னமும் விலையேற்றதுக்கான இது முழுவதும் பாதிக்கப்படும் பயனாளிகள் தான், ஏழை எளியோர் தான் பாதிப்பான். அதனால தான் சொல்றேன், இந்த போராட்டம் காவல்துறைக்கும் சேர்த்தா, பொதுமக்களுக்கும் சேர்த்தா, பத்திரிகையாளருக்கும் சேர்த்தா. பின்னணி என்ன, இந்த பணம் யாருக்கு போகுது? இதை அவங்க தான் சொல்லிட்டாங்களே, பார்ட்டி பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது. இதை நாம லாரிக்காரன் பொழுப்பு நடத்துகிறோம், எல்லாரும் வேணும். அவங்கள கேட்டால் அநியாயமாக ஏன் வாங்குறேன், இதெல்லாம் மேல் இடத்துக்கு போதுங்கிறான். கேவலமாக இருக்குது. அமைச்சரிடம் 4 நாட்களுக்கு முன்னே நேரில் சந்தித்து உங்கள் பத்திரிகை தொலைக்காட்சியில் கூட வந்தது, மனு கொடுத்தேன். 2-3 நாட்களில் கனிமவளத்துறை இயக்குநரை வரவழைத்து இந்த டிரான்சிட் பாஸ் விஷயமாக பேசி நல்ல முடிவு அளிக்கப்படும். லாரி மீது பொய் வழக்கு போட மாட்டாது என்று உறுதியளித்துள்ளார். ஆனால் தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்படியா போன சார், பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வர மாதிரி திருட்டு வழக்கு போட்டீங்கன்னா எப்படி சார் லாரி ஓட்ட முடியுங்க? ஏற்கனவே ரோட் டேக்ஸ் ஏற்றிட்டான், டோல் ஏற்றிட்டான், இன்சூரன்ஸ் ஏற்றிட்டான், எல்லாம் டீசல் விலை, டயர் விலை எல்லாம் ஏறிடுச்சு. லாரிக்காரன் பாதி பேர் ஓட்ட முடியாமல் நிறுத்திட்டான். ஃபைனான்ஸ்காரனை கண்டா ஒண்டிக்கிட்டு ஓடிட்டான். பல பேர் தற்கொலை பண்ணிட்டான். லாரி தொழிலை அடியோடு அழிக்கிறார்கள் போட்டி போட்டு தான் எங்களுக்கு வேதனை.